ஜம்மு காஷ்மீரில் 8 வயது சிறுமி காவல்துறையினர் உட்பட 8 பேரால் கொடூரமாக பாலியல் வன்கொடுமை அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவியை விடுதி வாயிலேயே இளைஞர் ஒருவர் கத்தியால் கழுத்தை அறுத்த சம்பவம் சிவகங்கை அருகே 12ஆம் வகுப்பு மாணவியை கத்தியால் குத்தி கொலைவெறி தாக்குதல் நடத்திய இளைஞரை போலீசார் இத்தகைய குற்றம் புரிந்த குற்றவாளிகளை எப்படி யாரும் பாதுகாக்க முடியும்? பொண்ணுங்களை மதிக்க கற்றுக்கோங்கடா. பொண்ணுங்கள்லாம் நீங்களும் இல்லை, நானும் இல்லை. தப்பு பண்ணுற நீங்களாம் முகத்தை திறந்து வச்சு சுற்றிட்டு இருக்கிறீங்க. தப்பு பண்ணாத நாங்களாம் முகத்தை மூடி வச்சு சுற்றிட்டு இருக்கேன்டா. பாருங்கடா. இனிமே பண்ண மாட்டேன்டா. இனிமே பண்ண மாட்டேன்டா. பண்ணுறதையும் பண்ணிட்டு மன்னிப்படா கேட்குறீங்க. மன்னிப்பு கேட்கறதுக்கு ஆளே நினச்சிட்டு தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் இருக்கண்டா அந்த நாட்டில் இளைஞர்கள். அங்கே இருக்கண்டா இந்த நாட்டில் இளைஞர்கள். டேய், அவனுங்க இருக்கிறாங்க சின்ன பசங்க விட்றா. இந்த நாட்டில் பெரியவங்க இருக்காங்க ப்ரோ, அவங்கள ஃபஸ்ட்டு பிடிக்கும்டா. இல்லை இப்போ வயசானவங்க தானே வெறி பிடிச்சி செய்கிறாங்க, அவங்கள முதல்ல வேட்டையாடணும்டா. வெறி பிடிச்ச நாய்ங்களாம் வேட்டையாடணும்டா. தப்பு பண்ணுறவங்களாம் ஒரு பயம் வரணும்டா. முன்னாடி வரும் காவல்காரங்கடா, தப்பை வேட்டையாடுறா. போங்கடா போங்கடா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த காணொளி நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம். நம்மளெல்லாம் என்ன பண்ண முடியும்? நம்மளை கேட்குறதுக்கு யார் இருக்காங்க அப்படின்னு தான் குழந்தைகளையும் பெண்களையும் அவங்க வாழ்க்கையை சீரழிச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி தப்பெல்லாம் கண்டிப்பாக நடக்காமல் பார்த்துக்கணுன்னா அது நம்ம நாட்டு இளைஞர்களால் மட்டும்தான் முடியும். நம்ம வேலைக்கு போகும்போது இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோட எங்கேயாவது போகும்போது தப்பாக ஒரு விஷயம் தென்பட்டுச்சுன்னா, ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை அலட்சியப்படுத்தாமல் நம்மளால் கேட்க முடியலனாலும் போய் பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்ம் பண்ணால் ஒரு தப்பு நடக்காமல் நம்மளால் காப்பாற்ற முடியும். நம்மளை விட பவர்ஃபுல்லானவங்க யாருமே இல்லை. இளைஞர்கள் நம்மளால் மட்டும்தான் முடியும். நம்மளை நம்பி தான் இங்கே எல்லாமே இருக்குது. இந்த நிமிஷத்துலேருந்து உறுதிமொழி எடுத்துக்கோங்க.
பெண்களையும் குழந்தைகளையும் ஆபத்திலிருந்து காப்பாற்றுவோம்.